Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to my channel and welcome to the part 2 of this கல்யாணம் சீரீஸ். எஸ், என் தம்பிக்கு ரீசெண்டாக தான் கல்யாணம் முடிஞ்சுது. அதனால தான் நான் அன்அவைலபிளாக இருந்தேன். அதான் உங்களுக்கு பார்ட் 1ல் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ எப்படி கல்யாணம் பண்ணணும், வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கல்யாணன்றதை நான் பார்ட் 1ல் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் நான் அந்த ஒரு டைப், நாங்கள் எந்த டைப்பை நாங்கள் தேர்ந்தெடுத்திருந்தோம் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் அந்த பார்ட் 1டே சொல்லியிருப்பேன். எஸ், ஹோட்டலில் நடத்தின கல்யாணம். அந்த காலத்தில் நான் சொன்ன மாதிரி திருப்பி பிகின் பண்ணுவேன்ட்டான். பட் இதெல்லாம் சும்மா ஒரு ப்ரிவ்யூ மாதிரி சொல்லிடுறேன். அந்த காலத்தில் சத்திரத்தில் கல்யாணம் பண்ணுவாங்க, கோயிலில் கல்யாணம் பண்ணுவாங்க. பட் இதை தாண்டி இப்போது கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு காரணத்தினால என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் ஹோட்டலில் கல்யாணத்தை வைக்கிறாங்க. ஓகேங்களா? அது ஹோட்டலில் கல்யாணம் வச்சா என்னென்ன சிம்பிளிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். இல்லை வரப்போகிற சில வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த சீரீஸ் எப்படியும் ஒரு 4 to 5 வீடியோஸ் வரைக்கும் போகலாம் மக்களே. எனக்கு தெரிஞ்சு மோர் தான் தட் கூட போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது இட்ஸ் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் தட் ஈஸி. இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதே உங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும். அப்படின்றதுனால நான் கொஞ்சம் பிரித்து நான் உங்களுக்கு கொண்டு போகிறேன். இது எப்படியும் ஒரு 1.5 hours வரைக்கும் நீங்கள் பேச வேண்டியது இருக்கும். அப்படின்றதால நான் உங்களுக்கு கொஞ்சம் பிரித்து நான் கொண்டு போகிறேன். ஸோ தயவுசெய்து கொஞ்சம் முடிஞ்சால் ஏதாவது பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படலாம். ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு எப்பயுமே ஷேர் பண்ணுவேன். அப்படின்றதுனால இதை டீட்டெயிலாக நான் கொண்டு போவேன். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம், டீட்டெயிலாக பார்க்கலாம் மக்களே. ஓகே கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணம் எப்படி எங்களுக்கு நடந்துச்சு, நான் எப்படி இதை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டெப்ஸ் சொல்லிடுறேன் மக்களே. என்னென்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் கொண்டு போகணும், முதல்ல என்ன பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு பண்ணணும் நான் சொல்கிறேன். ஆப்வியஸ்லி இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் இருந்தாலுமே நாங்கள் எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ எஸ், முதல்ல என்னோட பிரதர் பார்த்தீங்கன்னா முதல்ல போய் சொல்லிட்டு இருந்தான். அது ஆக்சுவலாக முதலேருந்தே காதல் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியில் தான் இருக்குது, பண்ணிகிட்ருக்கிறாரு அவர். அது எனக்கே தெரிஞ்சிருச்சு, நீ லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சிருச்சு. பட் ஆனால் கேட்டால் இல்லை என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கொண்டு நிற்கிறான். இவர் அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா, அதனால் நான் நிற்கிறேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறது, அதுவும் இல்லாமல் அவங்க வீட்டிலேருந்து ஒரு ப்ரெஷர். ஸோ அதனால என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தோம்ல, வி ஹவ் கான் டு பெங்களூர் டு see their ஃபேமிலி. பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி அவங்களும் நெச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு சீக்கிரத்தில் கல்யாணம் முடிங்கன்னு சொல்லிட்டு. பட் இதில் ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்குது மக்களே. முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல நாள். இந்த நல்ல நாள் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது எடுத்தும் கவுத்தோன்ற மாதிரி முடிச்சிட முடியாது. சொல்லிட்டாங்க, ஓகே அடுத்த மாதமே பண்ணிடலாம் அப்படின்றத எடுத்துட்டாலுமே பார்த்தீங்கன்னா முக்கியமான இந்த ஒரு ஃபேக்டர் இருக்குது, நல்ல நாள்ன்ற ஒரு ஃபேக்டர் அமையாது. அதை தாண்டி இன்னொரு ஃபேக்டர் என்னென்னா சிச்சுவேஷன். அதாவது அந்த 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 என்ன சொல்கிறது, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அப்படி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸில் வெதர்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கல்யாணன்றது பார்த்தீங்கன்னா நம்ம மழை நாட்களோ இல்லை ரொம்ப வெயிலான நாட்களோ எடுத்து ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாஸ்ட் ஆகிடும். ஸோ அப்படின்றதுனால அதுவும் கொஞ்சம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் சொன்ன ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் நல்ல நாட்களை பார்த்தோம். என் தம்பி கொஞ்சம் டிலே பண்ணிட்டே இருந்தான். சரி நம்ம ஒரு அட்லீஸ்ட் நவம்பரில் டிசம்பரில் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். பட் நவம்பர் டிசம்பருக்கு கல்யாணம் பண்ணால் அந்த சமயம் உங்களுக்கு தெரியும், மழை, புயல், வெள்ளம் அதெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு என் தம்பி எல்லாம் கேர் பண்ணிக்கல. என்ன சொன்னாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு. அவன் பார்த்துக்கலான்னு கேரக்டர் அவன். ஸோ பார்த்துக்கலான்னு சொன்னான். பட் நாங்கள் ஒத்துக்கல. அதே மாதிரி போய் பார்த்துருந்தோம். இந்த மாதிரி நல்ல நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்ல நாட்களும் இருந்தது. பட் இதில் இன்னொரு ஃபேக்டரும் அடி பார்த்தேன். அது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் சொன்னேன். இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டரில் இன்னொரு விஷயம் அடிபட்டுச்சு. என்ன அப்படி கேட்டிங்கன்னா, சத்திரம். ஸோ டேட்டு, சத்திரம் இதெல்லாமே மேட்ச் ஆகணும் மக்களே. இது எல்லாமே ஒரே நாளில் மேட்ச் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அமைஞ்சால் தான் அதுதான் ஒரு கல்யாணமே. ஸோ அப்படி இருக்கும்போது டேட் கிடச்சிருச்சு. ஆனால் சத்திரம் நாங்கள் கேட்ட அந்த டேட்டுக்கு கிடைக்கல. அதாவது டிசம்பரில் பண்ணுறோம் வச்சுக்கோங்க, நவம்பரில் பண்ணுறோம், டிசம்பர் பண்ணுறோன்னா நவம்பர் டிசம்பரில் எந்த ஒரு சத்திரமும் கிடைக்கல. சத்திரம் இந்த சென்ஸ் நாங்கள் ஹோட்டலில் பண்ணுறதா டிசைட் பண்ணி வச்சுருந்தோம், அது எங்களுக்கு கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ அங்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகி அவர் ஃபைனலாக போய் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் 2ஆம் தேதி 2nd February நாங்கள் டிசைட் பண்ண மாதிரி. ஓகே, இப்போ டீட்டெயில்டாக வாங்க பேசலாம். ஸோ ஃபஸ்ட்டு எங்களோட பிளான் என்ன இருந்தது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, இது மாதிரி ஹோட்டலில் பண்ணுறது தான் ஃபைனலாக பிளான் போகணும். பட் அந்த ஹோட்டலில் பண்ணுறது தான் முதல்ல எங்களோட பிளானாக இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ, இட் வாஸ் நாட் தி பிளான். ஆப்வியஸாக என் வீட்டில் பிளான் போட்டது, கல்யாணம் அப்படின்றது கொண்டு வந்ததே என் தம்பி தான். ஸோ அப்படின்றது அவன் தான் எல்லாம் பிளானும் போட்டான். அவன் சொல்கிறது தான் வேத வாக்கு. நாங்கள் சும்மா ஒத்து ஊத்துற ஜிங்ஜாங் அடிக்கிற மாதிரி ஒரு ஆள் தான் இருந்தோம். வேறு வழியில் எங்கள் கையில் எந்த பவர்ஸும் இல்லை. எல்லா பவர்ஸும் என் தம்பிக்கிட்ட தான் இருந்தது. நான் என்ன சொல்கிறேன் நீ கேளுங்க அப்படின்ற மாதிரி தான் அவன் பண்ணிட்டு இருந்தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவன் ஃபஸ்ட்டு பிளான் போட்டது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் மக்களே. ஹோட்டல் கல்யாணமே ஆக்சுவலாக இல்லை முதல்ல. அது வேறு பிளானாக இருந்தது. அப்புறம் தான் ஹோட்டல் கல்யாணன்றது வேறு வழி இல்லாமல் நாங்கள் கொண்டு வந்தோம். சரிங்களா?
எஸ் முதல்ல தான் என் தம்பி நான் சொல்லிட்டான், எனக்கு சத்திரம் கல்யாணம் வேணாம், எனக்கு வந்து ரொம்ப கூட்டம் வேண்டாம், அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்றலாம் ரொம்ப தாமதமாக பண்ணுவானான்னு நினச்சானான்னு தெரியல. பட் எனக்கு நான் சொல்லிட்டேன், என்ன நீ ரீசனை காட்டாத, டோன்ட் ஷோ மீ அஸ் எ ரீசன், எனக்கு என்னோட ரீசனை காட்டி நீ வந்து உன்னோட ஆடம்பரத்தை குறைச்சிக்காத அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா அவர் வந்து பெரிய பெருந்தன்மை மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு, சரி நான் அதே இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்ணான். ரைட், அது ஓகே, அது அவன் கையில் விட்டாச்சு, என்ன வேணால் பண்ணிட்டு போ, ஏன்னா நம்ம சொன்னால் கேட்க போகிறது இல்லை, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற அதான் நீ பண்ணுவேன் அப்படின்றத நாங்கள் விட்டுட்டோம். ஸோ ஃபைனலி ஆனால் சத்திரம் போல். ஸோ இருக்கிறது இப்போ 2 ஆப்ஷன் தான். ஒன்று வந்து கோயில் கல்யாணம், இன்னொன்று வந்து ஹோட்டல் கல்யாணம். ஸோ ஆக்சுவலாக அவன் முதல்ல போனதுன்னா கைஸ் கோயில் கல்யாணம் தான். கோயிலில் தான் அந்த கல்யாணம் பண்ணிக்கணும், ஏன்னா வந்து லவ் மேரேஜ் வேறு. லவ் மேரேஜ் அப்படின்னு வந்துட்டாலே உங்களுக்கு தெரியும், மோஸ்ட்லி வந்து ஜாதக மேட்ச்ன்றது பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து காதலில் விழுந்து விட்டார்கள் அப்படின்றதுனால வந்து இந்த மாதிரி ஒரு மேட்ச் பார்க்குறது வந்து நல்லதில்லை. யூஸ்வலாகவே லவ் மேரேஜஸில் இந்த ஜாதகம் ஜோஷியம் கணித்து பார்க்குறதுன்றது மோஸ்ட்லி இது நடக்காது. பட் இருந்தாலுமே ஜோஷியம் பார்க்கலையே, ஏதாவது தோஷங்கள் இருந்தால் வந்து அப்புறம் ஃப்யூச்சரில் அது எஃபெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு காரணத்தினால் என்ன பண்ணான்னா என் தம்பி வந்து ஒரு கோயிலில் கல்யாணம் வச்சிட்டோம்னா ஏதாவது தோஷங்கள் இருந்தாலுமே அது நீங்கிடும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் என்ன சொன்னான்னா கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு கோயிலில் கல்யாணம் பண்ணுறது எனக்கு வந்து கொஞ்சம் ஆசையாக இருக்குது, பண்ணணும் அப்படின்னு சொன்னால். ஸோ அப்போ தான் கைஸ் எனக்கு டிசைட் பண்ணி என்ன பண்ணோம், சரி ஓகே நம்ம சென்னையில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கோயில் ஆஃபீஸாக பார்த்தீங்கன்னா வந்து வடபழனி, ஸோ அங்கே கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு அங்கே தான் கைஸ் வந்து போகணும். அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு முதல் ப்ராசஸ் இந்த நீங்கள் வந்து பொண்ணு டிசைட் பண்ணிவிட்டு பொண்ணு வீட்டையும் பையன் வீட்லேயும் புரிஞ்சதுக்கப்புறம் பண்ணக்கூடிய முதல் ப்ராசஸ் என்ன கைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோஷிக்காரனோ ஒரு ஜோஷிக்காரரோ ஒரு இந்த ஜாதகம் பார்க்குறவரோ அவரை பார்த்து ஒரு ஜாதகம் பார்க்குறதோ தான் சொல்ல வச்சுக்கோங்களேன், கோயில்லையோ இல்லை எங்கேயாவது இருப்பாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கணுன்றது சத்தியமாக எனக்கு ஐடியா இல்லை, ஏன்னா நாங்களும் நிறைய பேர் பார்த்தோம். பட் ஆனால் வந்து உங்களுக்கு யாராவது நல்ல உள்ளவங்க யாரோ இருந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அது பேஸ் பண்ணி நீங்கள் அந்த ஜோஷிக்காரரை போய் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த ஜோஷிக்காரரை பார்த்து ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு நாள், அதாவது பொண்ணு ஜாதகமோ பையன் ஜாதகமோ வச்சு மேட்ச் பண்ணி பார்த்து அவங்க 2 ஜாதகத்துக்கு பொருந்தமான நல்ல நாட்கள், நான் சொல்கிறது முகூர்த்த நாட்கள் எக்கச்சக்கமாக இருக்கும். ஒரு மாதத்துலேயே எப்படியும் வந்து ஒரு 4-5 நாளோ இல்லை 8 நாள் அப்படின்னு வந்துடும். ஆனால் அது எல்லா நாளுமே இவங்களுக்கு மேட்ச் ஆகாது. அது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான். ஆனால் சொல்கிற மாதங்கள், அது சில மாதங்கள் நல்ல மாதங்கள்னு ஒன்று இருக்குது. இப்போ ஆடின்றது நல்ல மாதம் தான், ஆனால் ஆடியில் யாரும் கல்யாணம் பெருசாக பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி சில நல்ல மாதங்கள் இருக்குது. அந்த நல்ல மாதங்களில் மட்டும் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணணும். அந்த நல்ல மாதங்களில் தான் நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணுன்றதுலாம் இருக்குல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நல்ல மாதங்கள் அப்படின்ற ஒரு டிசைட் பண்ணி அந்த மாதத்தில் நல்ல நாள், அதாவது இவங்க 2 பேருக்கும் மேட்ச் உள்ள நாட்களை ஃபஸ்ட்டு அவங்க மூலமாக தெரிஞ்சுக்கணும் மக்களே. அதை தான் நாங்கள் போய் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இப்போ பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தது நவம்பர் டிசம்பர் தான் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் தான் அது வந்து ஜனவரி பிப்ரவரி மாறிச்சு, சரிங்களா, ஏன்னா கொஞ்சம் டிலே போகணும் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா மாறிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அதை நாங்கள் பார்த்துட்டோம் மக்களே. அதை பேஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் சரி இப்போ நம்ம வந்து கோயிலில் போய் கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிடணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வடபழனி கோயிலுக்கு போயிருந்தோம் மக்களே. வடபழனி கோயில் போனோம், உள்ளே போய் சரி இப்போ கல்யாண ப்ரொசீஜர்ன்றான்னு சொல்லிட்டு எப்படி புக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக போனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் கொஞ்சம் வந்து மதியானத்துக்கு போயிட்டோம். மதியானத்துக்கு கோயில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, பல்ப் ஆகிடுச்சு. சரி சொல்லிட்டு ஆக்சுவலாக என்ன பிளான்னா, கோயிலில் வந்து காலையில் கல்யாணத்தை முடிச்சுட்டு 6-7 கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்படி அந்த கோயிலுக்கு சுற்றுவட்டாரத்தில் நிறைய வந்து சத்திரங்கள் இருக்குது, குட்டி குட்டி சத்திரங்கள் இருக்கும், ஹால்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மேரேஜ் ஹால்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வச்சிடலாம், இப்படி தான் வந்து என் தம்பி பிளான் போட்டான். பட் என் மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டே இருந்துச்சு, டே நீ இப்படிப்பட்ட ஆள் கிடையாது, நீ வந்து சூப்பராக நல்லா செம ஆடம்பரமாக போகிறோன்னு ஆச்சே, நீ இனிமேலாம் பண்ண மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எனக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன், டே இதெல்லாம் தேடாத, டைம் வேஸ்ட் பண்ணாத, வாடா ஹோட்டலில் போய் பார்க்கலாம், பெரிய ஹோட்டலில் ஸ்டார் ஹோட்டலில் பார்க்கலான்னு அவர் அப்படின்னா. ஆனால் கடைசியில் அவனே பார்த்துட்டு சத்திரம்லாம் பார்த்துட்டு ஐயா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். நான் சொன்னேன், டைம் ஏன்டா வேஸ்ட் பண்ணுறேன் எப்படி அப்படின்னு சொல்லி அப்புறம் திட்டினேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா சொல்லிட்டு என்ன பண்ணோம்னா கிளம்பி வி வென்ட் டு தி ஸ்டார் ஹோட்டல்ஸ். கிட்ட இருக்க ஸ்டார் ஹோட்டல்ஸ் பார்த்துருந்தோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு 3-4 ஹோட்டல் பார்த்த மக்களே. அது வந்து ஹோட்டல் அம்பிகா ஒன்று இருக்குது, அப்புறம் ஹோட்டல் விஜயா பார்க் இருக்குது, ஸோ வடபழனியில். ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்த்துருந்தோம். இதில் பார்த்ததில் ஃபைனலாக எங்களுக்கு வந்து நல்லா இருந்தது இந்த 2 ஹோட்டல் தான், அம்பிகா அப்புறம் வந்து விஜயா பார்க். 2மே நல்லா இருந்தது. 2மே கொட்டேஷன்ஸ்லாம் கேட்டு வாங்கிட்டு வந்து சரி ஓகே நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஏன்னா எப்போ கன்ஃபார்ம் பண்ணணும்னா ஆப்வியஸாக நம்மளுக்கு கோயிலில் வந்து கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் ஆனால் தான் அதே கன்ஃபார்ம் பண்ண முடியும் இல்லையா, ஏன்னா இது 2மே மேட்ச் ஆகணும். ஸோ என்ன ஆச்சுன்னா வந்துட்டு இன்னொரு நாள் நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நம்ம போகிறோம் வடபழனி. பார்த்திங்கன்னா வந்து வி ஆர் விசிட்டிங் வடபழனி இன் தி ஓப்பன் டைம். ஸோ ஓப்பன் டைமில் போயிட்டு வந்து கோயில் தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியே வரோம். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கான நிர்வாகத்தை கேட்குறோம்.
வேறு வந்து சார் இந்த மாதிரி டேட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறோம். அவர் என்ன சொல்கிறாரு, ஐ மீன் டேட்ஸ் கேட்குறோம், பட் அந்த அந்த நிர்வாகி இல்லை அன்றைக்கி பார்த்து, அன்றைக்கும் இல்லை. என்னடா அதுன்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு சரி வெளியே வந்தோம். அப்போ வெளியே வந்து இன்னொருத்தர் உட்காந்தாரு. அவரும் பார்த்தீங்கன்னா அங்கே கல்யாணம் நடத்தி வைக்கிறவர் போல், இட்ஸ் அ புரோக்கர் கைண்ட் ஆஃப் திங். அவரை கேட்குறோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு குண்டை போட்டார், 2 குண்டை போட்டார். முதல்ல என்ன சொன்னேன்னா, முதல் குண்டு என்னன்னா, சார் இது பண்ணுறது உங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கணும், ரேஷன் கார்டு இருக்கா அப்படின்னு கேட்டார். அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள்கிட்ட ரேஷன் கார்டு இல்லை. என்னடா சொல்கிற, ரேஷன் கார்டு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கைஸ், நாங்கள் வந்து ரேஷன் கார்டு வந்து இருக்குது, எக்ஸ்பயர் ஆகிருக்கு, அது இப்போ ரெனியூ பண்ணணும். ரேஷன் கார்டுன்னு நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறதில்ல பேசிக்கலாகவே. ஏன்னா ரேஷனுக்கே நாங்கள் போகிறது கிடையாது. எல்லாமே வந்து கடையில் போய் வாங்கிக்கிறதுன்றதால ரேஷனே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறது இல்லைன்றதால அந்த ரேஷனுக்கான அந்த அந்த பொருள் யாராவது ஐ மீன் என்ன சொல்கிறது, இப்போது ரேஷனில் ஒரு அரிசி கிடைக்குதுன்னா நாங்கள் வாங்கக்கூடிய அந்த அந்த அரிசியை இன்னொரு யாராவது வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் அந்த நல்லத்தில் தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் எங்களால் வெளியே போய் வாங்கிக்க முடியும். ஆனால் சிலவங்களாம் வெளியே போய் வாங்க முடியாது, ரேஷனில் தான் வாங்கிக்க முடியுன்றதால நான் அவங்கள விட்டு கொடுத்துட்டோம். ஸோ அதனால் என்ன ஆச்சு, நாங்கள் ரேஷனுக்கே போகாதனால அந்த ரேஷன் கார்டு வந்து அப்படியே எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. அது நாங்கள் ரினியூ பண்ணிக்கல. இப்போ அது ரேஷன் கார்டு தேவைப்படுது ஃபார் திஸ் கல்யாணம். ஸோ ரேஷன் கார்டு வந்து கல்யாணம் தேவை, ஐ மீன் கல்யாணத்துக்கு வந்து ரேஷன் கார்டு தேவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஐயையோ ரேஷன் கார்டு இல்லையே, சரி ஓகே அப்படின்ற போது அப்போ என்ன சொன்னார்னா, இல்லை நீங்கள் வந்து இசேவை மையத்தில் போய் கேளுங்க, அவங்க ப்ரொசீஜர்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபைனலாக சொன்னார், இதை முதலே சொல்ல வேண்டியது தானே சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னோம். ரெண்டாவது விஷயம், கோயிலுக்கான ஸ்லாட் மக்களே. எஸ், வடபழனி கோயில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு மட்டுமே அந்த முகூர்த்த நாள், எந்த நாள் சொல்கிறாங்களோ அந்த நாளைக்கு மட்டுமே, என்றைக்கு வந்து அந்த கல்யாணம் நடக்கக்கூடிய அந்த நாளோ அந்த நாளில் கிட்டத்தட்ட எப்படியும் வந்து ஒரு 80 கல்யாணம் நடக்கும் மக்களே. அது எப்படி 80 கல்யாணம் பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நீங்கள் கோயில் போனால் தெரியும். அந்த கோயில் சுற்றி, அதாவது அந்த கோயில் மெயின் இது இருக்குல்ல, அந்த அந்த சாமி இருக்கிற மெயின் அந்த கோயில் சொல்லுவாங்கள்ல, அதுக்கு சுற்றி அந்த இதுக்குள்ள காம்பவுண்ட் உள்ளது தான். அந்த காம்பவுண்ட் உள்ள அதை சுற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 30 ஸ்லாட்ஸ் 30 ஸ்லாட்ஸ் போட்டிருப்பாங்க. ரவுண்டாக வரைஞ்சிருப்பாங்க. நீங்கள் போய் பார்த்துருவாங்க. அந்த ரவுண்டில் தான் பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்கும் மக்களே. கிட்டத்தட்ட அந்த மாதிரி வந்து 30 ஸ்லாட்ஸ் 30 ரவுண்டாக போட்டிருப்பாங்க. அந்த ஒரு ரவுண்டுலேயும் ஒரு கல்யாணம் நடக்கும். லைக் ஒரு ஃபேமிலியோட கல்யாணம் நடக்கும். அந்த ரவுண்டுக்குள்ளே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10லேருந்து 12 பேர் தான் நிற்க முடியும். அவ்வளோ சின்ன ரவுண்டாக தான் இருக்கும். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30 கல்யாணம் ஒரு சிங்கிள் முகூர்த்தத்தில் நடக்கும். தட் இஸ் நான் சொல்கிறது இப்போ 6-7:30னா அந்த 6-7:30 முகூர்த்தத்தில் 30 கல்யாணம் நடக்கும். ஸோ 6-7:30 முடிஞ்சவொடனே 7:30-9ன்ற 2வது முகூர்த்தம், அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கல்யாணம் நடக்கும். அப்புறம் 3வது முகூர்த்தம், அது வந்து 9:10 அதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 கல்யாணம் நடக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ டோட்டலாக வந்து டோட்டலாக 90 கெப்பாசிட்டி ஒரு 80 கிட்ட நடந்துடும் மக்களே கல்யாணம். ஸோ இதில் கிடைக்கணும், அந்த பர்டிகுலர் டேட்டில் எங்களுக்கு அந்த ஸ்லாட் கிடைக்கணும். ஆனால் போய் கேட்டதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, சாரி சார், ஆல் ஸ்லாட்ஸ் புக்குடுன்ட்டாங்க. 9:10 ஸ்லாட் தான் இருக்குது, அதுலேயும் அது வந்து காலியாக போகுதுன்னாங்க. ஆனால் எங்களுக்கு அங்கேவே பல்ப் வாங்கிட்டோம் மக்களே. ஏன்னா 9:10 வந்து எங்களுக்கு பண்ணோம்னா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த ஆஃபீஸர் சாப்பாடு டிலே ஆகும். ஸோ அதனால் கோயில் பிளானை ட்ராப் பண்ணிட்டோம் மக்களே. தோ வி ஹேட் தி பிளான்ஸ், ரேஷன் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து இ-சேவா மையத்தில் போய் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இ-சேவா மையத்தில் நீங்கள் போய் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இ-சேவா மையத்தில் போய் நீங்கள் பதிவு பண்ணணும் மக்களே. இந்த மாதிரி நான் வந்து கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பதிவு பண்ணணும். நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, வேணால் அந்த ஃபோட்டோவை நான் ஆட் பண்ணி விட்றேன் பாருங்கள். என்னென்ன வேணுன்றது ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதை நான் ஆட் பண்ணி விட்றேன். அந்த கோயில் எடுத்த ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் அது. ஸோ இதெல்லாம் அவங்க கேட்பாங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டு அதை இ-சேவை மையத்தில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதே மாதிரி பொண்ணும் அவங்க மாநிலத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூரில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். இங்கே இருந்தாங்கன்னா இங்கே வடபழனி கோயில் பண்ணணும்னா அவங்களோட வீட்டு பக்கத்தில் இருக்க இ-சேவை மையத்தில் போய் அதை ரெஜிஸ்டர் பண்ணணும். பண்ணிவிட்டு அவங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கொண்டு வந்து இங்கே வந்து கொடுத்துட்டோம்னா இங்கே அவங்க அதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அந்த ஸ்லாட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். பட் அந்த ப்ரொசீஜருக்கே நாங்கள் போகலை. ரீசன் என்ன, அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஸ்லாட்டு கிடைக்கல, அதனால் சோலி முடிஞ்சிச்சு. ஸோ அந்த பிளான் அவுட்டு. அப்போ தான் டிசைட் பண்ணி சரி ஓகே, அதான் கோயிலே நடக்கலையே, அது எதுக்கு வடபழனி பக்கம் போகணும் அப்படின்றதால வடபழனி பிளானே ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கே பக்கத்தில் நாங்கள் ஹோட்டல்ஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தோம் மக்களே, சரிங்களா? ஸோ எஸ், அதுக்கப்புறம் ஹோட்டல். ஸோ இதுக்கப்புறம் லைக் ஃபஸ்ட்டு வந்து டேட் நீங்கள் பார்க்கணும், அதுதான் முதல் ப்ரொசீஜர். ரெண்டாவது ப்ரொசீஜர் எஸ் சத்திரம், அதாவது ஒரு ஹோட்டலை பார்க்கணும், எந்த இடத்துல நீங்கள் கல்யாணம் பண்ணுறதை பார்க்கணும், அதான் ரெண்டாவது. இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் நீங்கள் பத்திரிகை எடுக்க முடியும். பத்திரிகையில் என்ன சொல்லுவீங்க, இந்த ஹோட்டலில் இந்த நாள் அன்றைக்கி இந்த நேரத்தில் கல்யாணம் வந்து நடக்குது, இந்த நாள் அன்றைக்கி இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு ரிசப்ஷன் நடக்கும்ன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணால் தான் நீங்கள் பண்ணவே முடியும். ஸோ அடுத்தது எஸ், நாங்கள் ஹோட்டலுக்கு போயிட்டோம் மக்களே.
ஸோ நிறைய ஹோட்டல்ஸ் நாங்கள் பார்த்துருந்தோம் கைஸ். ஸ்டார்டிங் ஃப்ரம் பெருங்குடியில் நாங்கள் பிகின் பண்ணோம். எங்கேருந்து பார்க்க ஆரம்பிச்சோம்னா ஹோட்டல் தூரியாவிலேருந்து பார்க்க ஆரம்பித்தோம் மக்களே. ஹோட்டல் தூரியா, அப்புறம் ஹோட்டல் ஹாலிடே இன் பார்த்தோம், அப்புறம் ஹோட்டல் தாஜ் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் ஹோட்டல் தாஜ் இருக்குது கரெக்டாக டைட்டில் பார்க்காண்ட, அதை பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே வந்து ட்ரைடன்ட் இருக்குது, அதை பார்த்துருந்தோம். அப்புறம் ஹோட்டல் ஹேப்லிஸ்னு ஒன்று இருக்குது நம்மளோட கிண்டி பக்கம். ஸோ கிண்டியில் ஹேப்லிஸ் பார்த்தோம். அப்புறம் பார்க் பார்த்துருந்தோம், கரெக்டாக ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட் ஒன்று நினைக்கிறேன் அந்த பார்க்கு. ராயல்டி மெடிரியன் ஐ திங்க் இப்போதைக்கு ஆக்டிவாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நாங்கள் பார்க்கல, மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கிளம்பி வந்து விஜிபி கோல்டன் பீச்சில் இருக்கிற ரெசார்ட் பார்த்தோம். ஸோ இது மாதிரி நிறைய நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரிசார்ட்டு ஹோட்டல்ஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துருந்தோம் மக்களே. ஸோ அப்படி இப்படி பார்த்து ஃபைனலாக வேளச்சேரியில் ஒரு ஹோட்டல் இருக்குங்க, பேர் ஞாபகம் இல்லை. ஸோ அங்கேயும் நாங்கள் பார்த்துருந்தோம். நிறைய ஹோட்டல்ஸை பார்த்துட்டு சரி எந்த ஹோட்டல் டிசைட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைனலாக போனது நாங்கள் ரெண்டு ஹோட்டல் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தோம். பெருங்குடியில் இருக்கிற ஒன்று வந்து ஒரு ஹோட்டல் ஹாலிடே இன், கரெக்டாக அவங்களுக்கு தெரியும், கப்பல் மாதிரி ஒன்று கட்டியிருப்பாங்களா அந்த ஹோட்டலு. அண்ட் ரெண்டாவது வந்து ஹோட்டல் துரியா. ஸோ இது 2 ஹோட்டலில் நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணியிருந்தோம் மக்களே. ஓகே, இந்த 2 ஹோட்டலில் எது நாங்கள் ஃபைனலைஸ் கடைசியாக பண்ணியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ஹோட்டல் துரியா தான். ஏன்னா ஹோட்டல் ஹாலிடே ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஹால் போய் பார்த்துருந்தோம். ஏன்னா அந்த ஹோட்டல் அப்படின்றது ஹால்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஹாலோட கெப்பாசிட்டி, ஹாலோட லுக்கு அப்படின்றத போய் பார்க்கும்போது ஹோட்டல் ஹாலிடேன்னு போய் பார்த்துருந்தோம். அந்தளவுக்கு நல்லா இல்லை. அது வந்து ரூம்ஸ்லாம் பார்த்துருந்தோம், அது நல்லா இருந்தது. பட் ஆனால் அந்த ஹால், அந்த கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த ஹால் வந்து அந்தளவுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கல. ஸோ அதனால் வந்து அதை ட்ராப் பண்ணியாச்சு. ஹோட்டல் துரியா வந்தோம். அது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அந்தளவுக்கு வந்து ஃபீல் கொடுக்கல, என்னடான்ற மாதிரி இருந்தது. எனக்கு வந்து ஹோட்டல் ஹேப்லிஸ் பார்த்துருந்தோம் கிண்டியில் இருக்கிறது. ஹேப்லிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் ஹேப்லிஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு வந்து அந்த டேட்ஸ் வந்து மேட்ச் ஆகலை. டேட்ஸ் வந்து அந்த ஒரு சண்டே பண்ணக்கூடிய ஆக்சுவலாக கல்யாண மக்களே. இது வந்து சண்டே தான் என் தம்பி டிசைட் பண்ணியிருந்தான். இதுலேயும் வந்து ஜோசியக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலாக சண்டே வந்து கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஓகே, அதை தாண்டி பிளான் ஆகிட்டு சண்டே பண்ணுறாங்க, சரி ஓகே அது விட்ருங்க. பட் அதை தாண்டி வந்து சண்டே பார்த்துருந்தோம் நாங்கள். சண்டே பார்த்தீங்கன்னா ஹேப்லிஸ் அவைலபிளாக இல்லை. ஸோ அப்படின்லாம் அந்த ஹேப்லிஸ் ட்ராப். ஆனால் ஹேப்லிஸில் இருக்கிற அந்த ஒரு ஹால் நல்லா இருந்தது பேசிக்கலாக. பட் இங்கே வரும்போது அந்த ஹால் வந்து லைட்டாக மிஸ் ஆச்சு துரியாவில். பட் அப்படி ஃபஸ்ட்டு மிஸ் ஆகும்போது வேறு வழி இல்லை, எங்களுக்கு வந்து வேறு ஆப்ஷன் இல்லாத ஃபைனலாக என்ன பண்ணோன்னா சரி ஓகே துரியாவை டிசைட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஹோட்டல் துரியாவை டிசைட் பண்ணோம் மக்களே. அண்ட் வி ஸ்டார்டட் ஃபார் புக்கிங். ஏன்னா அப்புறம் வந்து இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், டீட்டெயில்டாக சொல்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் புக்கிங் சரிங்களா, அது தனியாக சொல்கிறேன். எஸ், ஸோ இது வந்து 2வது ஸ்டெப் மக்களே. இதை முடிச்சதுக்கப்புறம் 3வது தான் நீங்கள் பத்திரிக்கை அடிக்கணும். ஸோ பத்திரிக்கை எப்படி அடிக்கணும் அப்படின்றது கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக அவங்களுக்கு தெரியும், நிறைய இடங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த மேனாக்கா கார்ட்ஸ்னு இருக்குது. நாங்கள் மேனாக்கா கார்ட்ஸ்லாம் அடிச்சிருந்தோம். லவ்லி கார்ட்ஸ் மாதிரி எக்கச்சக்கமான கார்ட்ஸ் இருக்குது. கார்ட்ஸ் கம்பெனி இருக்குது. இதில் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப பாரம்பரியமாக ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு கார்ட்ஸ் கம்பெனி அப்படின்னா எஸ் அந்த மேனாக்கா கார்ட்ஸ். அது என் தம்பி வந்து ரொம்ப ஆடம்பரமான ஒரு கேரக்டர். அவர் வந்து எப்பவுமே வந்து பிராண்டட் தான் போவார். பிராண்டட் இல்லாமல் ஒரு ஐட்டம் கூட யூஸ் பண்ண மாட்டார். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணான்னா சரி ஓகே நம்ம வந்து மேனாக்கா கார்ட்ஸ் ஹெட் ஆஃபீஸ்க்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலமாக்கத்தில் இருக்க மேனாக்கா கார்ட்ஸ் போயிருந்தோம். ஸோ அங்கே போய் தான் எங்கள் கார்ட்ஸை நாங்கள் டிசைட் பண்ணி எடுத்தோம் மக்களே. நிறைய போயிருந்தோம். வேளச்சேரியில் இருக்குது, அப்புறம் வந்து அண்ணா நகரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மேனாக்கா கார்ட்ஸ். மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. இன்ஃபேக்ட் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே மேனாக்கா கார்டு இருக்குது. பட் அதெல்லாம் போகல. இது நேராக நான் வந்து ஹெட் ஆஃபீஸ் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் ஆஃபீஸ் போயிட்டு மேனாக்கா கார்ட்ஸை டிசைட் பண்ண மக்களே. நல்ல விஷயமும் கூட, ஏன்னா அந்த ஹெட் ஆஃபீஸில் எப்பவுமே கொஞ்சம் நிறைய வெரைட்டி இருக்குன்னு தான் போகணும். நான் அக்செப்ட் பண்ணிட்டு போனேன். ஸோ கைஸ் மேனாக்கா கார்ட்ஸில் தான் போய் நாங்கள் கார்ட்ஸை தேர்ந்தெடுத்தோம். கைஸ் இட் இஸ் நாட் தட் ஈஸி ஜாப். மேனாக்கா கார்ட்ஸில் போகணுமா, அப்படியே டேட்டா கொடுத்துமா, அப்படியே பார்த்தீங்கன்னா கார்டு அடிக்க சொன்னோமா, அடுத்த ஒரு 5 நாளில் கார்டு ரெடி ஆச்சா வந்துச்சா அப்படின்ற மாதிரி ப்ராசஸ் இல்லை. செம ஹெக்டிக் ப்ராசஸ் அது. இட்ஸ் வெரி டீட்டெயில் ப்ராசஸில். அதுக்கு தனியாக வேறு வீடியோ போடணும், முடிஞ்சால் போடுறேன். பட் இருந்தாலுமே இங்கேயும் சொல்லிடுறேன். கைஸ் ஃபஸ்ட்டு போகணும், நீங்கள் வந்து டேட்டா எடுத்துகிட்டு போயிடணும். நிறைய பேர் டேட்டா எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போய் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ டைம் நீங்கள் அங்கே போய் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நிறைய அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டேட்டாவை வீட்டிலேருந்து ரெடி பண்ணி போகணும். இந்த டேட்டா ரெடி பண்ணது என்னோட அம்மா தான். ஸோ அதுக்கு வந்து ஆல்ரெடி வந்து நான் வச்சுக்கோங்க, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கல்யாணம் பண்ணுறதா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா, ரீசெண்டாக நீங்கள் வந்து கல்யாணம்லாம் போயிருப்பீங்களே, அந்த கல்யாணம் போகும்போது அந்த பத்திரிக்கை கொடுத்துருப்பாங்க வீட்டுக்கு. அது தான் நீங்கள் கல்யாணம் போயிருப்பீங்க. அந்த பத்திரிக்கைலாம் கொஞ்சம் ஒரு 4-5 பத்திரிக்கை சேவ் பண்ணி வைங்க வீட்டில் எப்போவுமே. இந்த கல்யாண வீடுனா வீட்டில் வந்து கல்யாண பசங்க கல்யாண பொண்ணுங்க இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி கொஞ்சம் பத்திரிகைகளை சேவ் பண்ணி வைங்க. ஸோ தட் உங்களோட பத்திரிகை நீங்கள் ரெடி பண்ணும்போது அந்த ஒரு ரெஃபரன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் என் அம்மா என்ன பண்ணுவாங்க, நம்ம தான் என் பத்திரிகையெல்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க கொஞ்சம், நான் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பத்திரிகை ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி ஒரு டேட்டாவை ரெடி பண்ணாங்க மக்களே. அதாவது அந்த ஒரு ஃபார்மேட் இருக்குல்ல, அந்த ஃபார்மேட்டை அவங்க வந்து பிளெயின் பேப்பரில் ரெடி பண்ணிக்கிட்டாங்க. ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போனோம். போய் பார்த்தீங்கன்னா அந்த மேனாக்கா கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார்டை தேர்ந்தெடுத்தோம். எந்த கார்டுன்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்தோம். மேனாக்கா கார்ட்ஸ் ஒரு எந்த கார்ட்ஸ் நீங்கள் போனாலுமே கார்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஐ திங்க் 20 ரூபாயிலேருந்து இருக்குங்க. 20 ரூபாயிலேருந்து
1500 2000 வரைக்குமே 5000 வரைக்குமே இருக்குது கார்ட்ஸு. ஸோ நாங்கள் வந்து ஒரு கார்டு தேர்ந்தெடுத்தோம். எங்களோட கார்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ₹250. அதாவது 220-30 ருபீஸ் நினைக்கிறேன் அது ஒரு கார்டு. ஸோ கார்டு நீங்கள் தனியாக பே பண்ணணும், பிரிண்டிங் தனியாக பே பண்ணணும். 2மே சேர்த்தா தான் பே பண்ண வேண்டியது இருக்கும். பட் அது தனியாக வரும், இது தனியாக வரும். ஸோ டோட்டலாக எங்களுக்கு வந்து ஒரு கார்டோட அளவு இல்லை, ஒரு கார்டோட ப்ரைஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து ₹500 மக்களே. ₹500 ஒரு கார்டு. ஸோ அந்த மாதிரி ரேட்டில், ஏன்னா லிமிட்டடாக தான் கூப்பிட்றோம். டோட்டலாக ஒரு கார்டு எவ்வளோ அடிச்சிருந்தோன்னா 75 கார்டு தான் அடிச்சிருந்தோம். 75 கார்ட்ஸ் தான். ஸோ 75 கார்ட்ஸ் அப்படின்ற போது ஒரு 30,000 அவ்வளோதான் செலவாச்சு எங்களுக்கு. ஸோ அப்படின்றதுனால லிமிட்டடாக தான் அடிக்கணுன்றதுனால கொஞ்சம் பிரம்மாண்டமாகவே போயிட்டோம். ஸோ நல்லா வந்து ₹500 உள்ள கார்டை நாங்கள் அடிச்சிருந்தோம். ஸோ ₹500 கார்டை ஃபஸ்ட் தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் டேட்டா அவங்ககிட்ட கொடுத்தோம். டேட்டா கொடுத்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு 5 நாள் கழிச்சு இல்லை 3 நாள் கழிச்சு வாங்க, உங்களுக்கு நாங்கள் ப்ரூஃப் ரீடிங் கூப்பிட்றோம், அதாவது கரெக்ஷன்ஸ் எதாவது இருந்தால் பண்ணுறதுக்கு கூப்பிட்றோம் சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு 3 to 4 டேஸ் கழிச்சு நாங்கள் போயிருந்தோம். கூப்பிட்டுருந்தாங்க ஒரு பர்டிகுலர் ஸ்லாட் சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. போயிட்டு ப்ரூஃப் ரீடிங் பண்ணோம் மக்களே. அந்த ப்ரூஃப் ரீடிங்க்கு ஆல்மோஸ்ட் இட் டுக் 2 hours ஃபஸ்ட்டு செஷன் மட்டுமே. ஸோ அதுக்கு வந்து எல்லா கரெக்ஷன்ஸ், இந்த கரெக்ஷன்ஸ் அந்த கரெக்ஷன்ஸ், இங்கே டிசைன் இங்கே வருமா இல்லை இங்கே மாற்றணுமா அங்கே மாற்றணுமா அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து அப்படி புரட்டி போட்டு ஃபஸ்ட்டு செஷன் முடிஞ்சுது. அப்புறம் போக சொல்லிட்டாங்க. போயிட்டு திருப்பி மத்தியானம் காலையில் போயிருந்தோம் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் திருப்பி மதியானம் அதாவது ஒரு சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 o'clock திருப்பி போயிருந்தோம் 2வது செஷனுக்கு. திருப்பியும் அவங்க சரி பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த 2வது செஷனுக்கு திருப்பியும் போய் வந்து 2வது கரெக்ஷன் பண்ணோம். அது பண்ணி முடிச்சு திருப்பியும் 3வது கரெக்ஷனுக்கு வந்து ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னாங்க. அதுக்கு திருப்பி 3வது கரெக்ஷனுக்கு வந்திருந்தோம். ஸோ எவ்வளோ கரெக்ஷன் பண்ணுறாங்க தெரியுமா கைஸ், அப்பா அவ்வளோ ஆக்சுவலாக அவ்வளோ பாராட்டணும். ஒரு குட்டி மிஸ்டேக் கூட கண்டுபிடிக்க முடியாது. இன்ஃபேக்ட் நாங்களே மிஸ்டேக் நிறைய பண்ணியிருந்தோம். அவ்வளோ என் வீட்டில் வந்து என் அம்மா வந்து அவ்வளோ வந்து டீட்டெயிலாக பார்த்து எடுத்து போயிருந்தாங்க. டேட்டா வந்து எடுத்து போயிருந்தாங்க மிஸ்டேக்ஸ்லாம் பார்த்து. பட் அவ்வளோ மிஸ்டேக்ஸ் எல்லாம் பார்த்துமே என் அம்மாவே மிஸ்டேக் பண்ணியிருந்ததை அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் எந்த மிஸ்டேக்ஸும் மென்ஷன் பண்ண முடியல. பட் ஆனால் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து கண்டுபிடிச்சி அதெல்லாம் சரி பண்ணியிருந்தாங்க. நீங்கள் மேனாக காட்சி மூலம் நீங்கள் பத்திரிக்கை அடிக்கிறீங்க சொல்லலாம், ஃபைனலாக அவங்களால மிஸ்டேக்ஸ் கண்டே பிடிக்க முடியும் மக்களே. ஒரு சின்ன மிஸ்டேக், ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஈவன் கடைசியில் அந்த ஃபேமிலி டீட்டெயில்ஸ் போடுவாங்க, அந்த மிஸ்டேக் கூட அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து கரெக்டாக பண்ணாங்க. ஒரு சின்ன ஏன்னா கல்யாண பத்திரிகை தான் மக்களே மெயின், அதை தான் சண்டைகளே வரும் சரிங்களா. ஸோ அது வந்து ரொம்ப 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 நீட்டாக பண்ணணும். ஸோ அந்த பத்திரிகை அடிக்கிறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20 நாள் ஆச்சு மக்களே. ஃபஸ்ட்டு ப்ரூஃப் ரீடிங் மட்டுமே ஒரு 10-15 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃபைனலாக அடித்து முடிக்கிறதுக்கு 5 நாள். ஸோ டோட்டலாக வந்து நாங்கள் வந்து ஒரு 20 நாளில் எங்களுக்கு பத்திரிகை வந்தது. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டிசம்பரில் வந்து சொல்லியிருந்தோம், ஜான்வரி மிடில் தான் எங்களுக்கு பத்திரிகையே வந்தது. ஸோ எஸ் இதான் கைஸ் 3வது. இது தாண்டி என் தம்பி வேறு அதுக்கப்புறம் பிளான் மாறுச்சு. அதில் வர எக்ஸ்ட்ரா பத்திரிகை ஒரு இன்னொரு பேசிக்கான பத்திரிகை அடித்தான். அது வந்து ஒரு பத்திரிகைன்றது ஒரு ₹50 ரேட்டில் வந்து 50 ₹40 ரேட்டில் அது வந்து ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு இன்னொரு 25 சம்திங் வச்சுருந்தா அது தனி சரிங்களா. ஸோ இதான் கைஸ் அடுத்தது 3வது ஸ்டெப்பு பத்திரிக்கை அடித்து முடிக்கிறது. ஸோ ஒன்ஸ் பத்திரிக்கை கம்ஸ் டு யுவர் ஹோம், நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா முதல் விஷயம் நீங்கள் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பத்திரிக்கை எடுத்துகிட்டு யூ ஹேவ் டு கோ டு தி உங்களோட குலதெய்வ கோயில். அது பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், க்ரூம் ஆர் பிரைட், ஹூம்ஸ் ஆர் வேர் இட் இஸ். இப்போ க்ரூமாக இருந்தாலும் பிரைடாக இருந்தாலுமே அவங்களோட அப்பா, இப்போ பிரைட் இருக்குன்னு சொல்ல பிரைடோட அப்பாவோட ஊர், அந்த ஊருக்கு போயிட்டு ஊரில் வந்து அவங்க வழிபாடு நடத்துகிற குலதெய்வ கோயில் இருக்கும். அந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இது பொங்கல் படைச்சி நீங்கள் வந்து இந்த பத்திரிக்கையை நீங்கள் வச்சு படைச்சி கொண்டு வரணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நீங்கள் அதை போய் அதை முதல்ல பண்ணிடணும் மக்களே. ஒரு நல்ல நாளாக பார்த்து, அது ஒரு நல்ல மாதங்கள்னு ஒன்று இருக்குது, தமிழ் மாதம். அந்த நல்ல தமிழ் மாதம் நல்ல நாளாக பார்த்து ஃபஸ்ட்டு போய் நீங்கள் அதை படைச்சிடுறோம் மக்களே. அதான் முதல் ஸ்டெப்பு, அதாவது இந்த பத்திரிக்கை அடிச்சதுக்கப்புறம். ஸோ அதை படித்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து தான் நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷனே ஆரம்பிக்கணும். எடுத்தோடனே அப்படியே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் கொடுக்கறது யாருக்கு முதல்ல கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 2 பேருக்கு கொடுக்கலாம். அது 2 பேரில் யார் வேணால் கொடுத்துக்கலாம். சில வீட்டுகளில் அது ஒரு வீடுக்குமே ஒரு ட்ரெடிஷனுக்குமே மாறும். ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தாய் மாமன் தான் கொடுக்கணுன்னுவாங்க. இல்லைனா ஒரு சில வீட்டுக்கு அப்படின்னா அந்த பொண்ணு ஃபேமிலி, இப்போது பையன் தான் பத்திரிக்கை அடிக்காருன்னா பையனும் அடிப்பாங்க பொண்ணும் அடிப்பாங்க, 2 பேருமே அடிப்பாங்க. ஸோ பையன் அடித்தாருன்னா முதல்ல பொண்ணு ஃபேமிலி கொடுப்பாங்க, இல்லை பொண்ணு அடித்தாரு முதல்ல பையன் ஃபேமிலி கொடுப்பாங்க, அப்படி பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்தந்த ரெஸ்பெக்டிவ் தாய் மாமங்களுக்கு முதல்ல கொடுப்பாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷன். பட் நாங்கள் வந்து எங்களுக்கு டைம் இல்லை ஆக்சுவலாக கைஸ், எங்களுக்கு சுத்தமாக டைம் இல்லை. நாங்கள் 2 மாதம் முன்னாடி தான் நாங்கள் பிளான் பண்ணி டிசைடே பண்ணோம். 2-2.5 மாதம் முன்னாடி தான் பிளான் பண்ணுமே இதெல்லாமே. அப்படின்றதுனால டைம் இல்லாதனால சொல்லிட்டோம், எங்கள் மாமா தாய் மாமன்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம், என் மாமா உங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு இப்போ இது கொடுக்க முடியாது, நான் ஃபஸ்ட்டு எப்படியே வருமோ அப்படின்னு சொன்னேன். அவங்களே சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து லைனாக எப்படி வரணும்னு நினைக்கிறீங்க வாங்க, உங்களுக்கு எப்படினாலும் வாங்க, நான் ஒன்றும் கோச்சிக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, ஊருக்கு போயிட்டு அங்கே போய் வந்து அதை படைச்சிட்டு அங்கே என்னோடய ஒரு பெரியப்பா இருந்தார். அங்கேயும் லிமிட்டடாக தான் கூப்பிட்டுருந்தோம். ஸோ அங்கே ஃபஸ்ட்டு எங்கள் பெரியப்பாவுக்கு கொடுத்துட்டு
அப்படியே அடுத்தது தாய்மாமன் கொடுத்துட்டு அப்படியே மற்ற பெரியப்பா சித்தப்பா அப்படியே கொடுத்துட்டே வரும். ஸோ ஃபஸ்ட்டு எப்போயுமே கைஸ் முடிஞ்ச வரைக்கும் ரிலேட்டிவ்ஸை கவர் பண்ணுங்கள். முதல் யார் வயசானவங்களோ அதுலேருந்து ஆரம்பிங்க. தாய்மாமன் அதுக்கப்புறம் வயசானவங்களாம் அப்படியே ஆரம்பித்து ஒன்று கொடுத்துட்டே வாங்க. ஏன்னா அதில் சண்டைகள் வந்துடக்கூடாது சரிங்களா. ஸோ அதை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து தூரத்து சொந்தம் தான் இருந்தால் கொடுங்க. அதுக்கு அடுத்தது தான் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் இவங்களுக்குலாம் நீங்கள் கொடுக்கணும் சரிங்களா. ஸோ அப்படி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் தனியாக கொடுப்பாங்க. அந்த மாப்பிள்ளை இல்லை பொண்ணு வந்து அவங்க கொலீக்ஸ் தனியாக கொடுக்கும். அது ஓகே, அது பிரச்சனை இல்லை. பட் ரிலேட்டிவ்ஸுக்கு நீங்கள் போகும்போது ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இதுதான் கைஸ் அடுத்தது. இந்த 4வது ஸ்டெப்ஸ் நல்லா பத்திரிக்கை அடித்து முடிச்சதுக்கு இந்த எடுத்துகிட்டு போய் டிஸ்ட்ரிபியூஷன், அதுதான் கைஸ் இருக்கிறதுலே பெரிய ஒரு வேலையாக இருக்கும். ஏன்னா ஒரு நாள் நீங்கள் போகணும், ஒரு நாள் நீங்கள் பிளான் பண்ணி போகணும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எப்படியே ஒரு 3லேருந்து மேக்ஸிமம் 4 தான் நீங்கள் கொடுக்க முடியும். ஏன்னா காலையில் போனீங்கன்னா அந்த பேசுகிறதுலேயே வந்து வேலையை முடிச்சிடுவாங்க. அந்த சித்தி வீடு, சித்தப்பா வீடு, மாமா வீடு இவங்கெல்லாம் போகும்போது இவங்க ஒரு 1/2 நாள் பிடிச்சிப்பாங்க. சில வீட்டிலலாம் நீங்கள் வந்து வெளியூர்லாம் அவங்க ட்ராவல் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த வெளியூர் ட்ராவல் பண்ணி போகிறதுலே 1 நாள் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணி போய் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அழகாக பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஊருக்கு போகிறோன்னா அந்த ஊரில் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வருமே பிளான், ஒரு வாட்டி ஊர் ஓடிட்டுருக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணுங்கள். ஸோ நாங்கள் அப்படி தான் கொஞ்சம் பிளான் பண்ணி போய் அப்படின்னா எத்தனை பேருக்கு அந்த ஊருக்கு போனால் எத்தனை பேருக்கு கொடுக்கணுமோ அப்படின்னு கொடுத்துட்டு வந்துட்டோம். ஹையரார்க்கிலாம் பெருசாக பார்த்துக்கல. ஏன்னா ஒரு வாட்டி நம்ம ஊர் ஓடிட்டு இருக்க முடியாது ஹையரார்க்கியை பார்த்துக்கிட்டு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாமா இருப்பான், அப்புறம் வந்து ஒரு சித்தி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மாமா கொடுத்துட்டு அப்புறம் அதுக்கடுத்த சித்தி கொடுத்துட்டு இங்கே சென்னை திருப்பியும் சித்தி கொடுத்துட்டு திருப்பியும் வந்து இன்னொரு சித்திக்கு வந்து திருப்பியும் அந்த ஊருக்கு போய் கொடுக்குறதுன்றது கஷ்டம். ஸோ அதனால் அங்கே யாரெல்லாம் ஃபஸ்ட்டு அந்த ஊரில் போய் யாராவது கொடுக்கணும் அவங்களாம் கொடுத்துட்டோம். அப்படியே வந்து சென்னையில் கொடுத்துட்டோம் அடுத்தது வந்தது. ஸோ அப்படி தான் கைஸ் நாங்கள் கொடுத்துருந்தோம். அதான் சொல்கிறேனே, ஒரு சித்தி வீட்டுக்கு போனாலோ இல்லை ஒரு பெரியப்பா வீட்டுக்கு போனாலும் அங்கே போய் சாப்பிட சொல்லுவாங்க. உட்காந்து சாப்பிடுங்க, டீ குடிங்க, பிஸ்கட் கொடுங்க. அதுலேயே அப்பா சாப்பிட்டு வயிறை ஃபுல்லாகிடுச்சு மக்களே. ஸோ அது அந்த அன்பு மழை பொழிவாங்க எல்லார் வீட்லேயும். ஸோ அதுவும் நடக்கும். ஸோ அதெல்லாம் நடந்து முடிஞ்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அங்கே பத்திரிக்கை அடிச்சு இது வந்து நாட் ஜஸ்ட் ரிலேட்டிவ்ஸ், தூரத்து சொந்தம் மட்டும் இல்லை, நெய்பர்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ட எல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. எல்லாம் வீட்டுக்கு போனால் வந்து நல்லா கவனிப்பாங்க. பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுப்பாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, வச்சு செஞ்சுருவாங்க. இதோ சாப்பாடு செலவு கொஞ்சம் மிச்சம் ஆனாலுமே ஒரு வீட்லேயும் போய் சாப்பிடுன்னு வச்சு செய்வாங்க. பட் இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு மக்களே. போனால் கூட பார்த்தீங்கன்னா இல்லை வேண்டாம் நான் இன்னொரு சாப்பிட்டோன்ட்டு சொன்னால் அவங்க கேட்டுப்பாங்க. ஏன்னா தே ஆல்சோ அண்டர்ஸ்டுட். அதனால் வந்து சரி ஓகே ஃபைன் விட்டுருவாங்க. பட் முதல்லாம் அப்படிலாம் கைஸ் முதல்லாம் போகும்போதெல்லாம் எங்கன்னா என்ன சொல்கிறது, எங்கள் சித்தி சித்தப்பா வீட்டிலலாம் கல்யாணம் நடக்கும்போதெல்லாம் அப்படி தான் எல்லார் வீட்டில் போனால் சாவடிச்சிருவாங்கன்னுவாங்க. ஸோ அதான் கைஸ் அடுத்த ஒரு ஸ்டெப்பு சரிங்களா. ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு சைமல்டேனியஸ்லாம் இன்னொரு ஸ்டெப்பும் நடக்கும் கைஸ். நான் சொன்னல இந்த நீங்கள் பத்திரிக்கை கொடுக்குறது சைட் பை சைட் நடக்கக்கூடிய இன்னொரு ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் குட்ஸ், அதாவது ட்ரெஸ்ஸு, கோல்டு ஜுவல்லரி, இந்த போட்டுக்கிற ஆர்னமெண்ட்ஸு இதெல்லாம் வாங்குறது மக்களே. இது வந்து சைட் பை சைடு நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் காலையில் போய் ஒரு பத்திரிக்கை கொடுக்குறீங்கன்னா மத்தியானம் வந்து ஏதாவது ட்ரெஸ் வாங்குறது பண்ணிப்பீங்க. திருப்பி ஈவினிங் ஒரு பத்திரிக்கை கொடுத்துட்டு ரிட்டன் வந்து வீட்டுக்கு வருவீங்க. இது ஒரு நாளுமே நீங்கள் வந்து ஏன்னா ட்ரெஸ்ஸஸ்க்கு தனி நாட்கள், அப்புறம் வந்து பத்திரிக்கைக்கு தனி நாட்கள். எப்படி நீங்கள் வந்து பத்திரிக்கை கொடுக்குறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டி நகரில் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். டி நகரில் ஒரு பத்திரிக்கை கொடுத்து நீங்கள் போகிறீங்கன்னா அப்படியே போயிட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் வாங்கிட்டு வருவீங்க சரிங்களா. உங்கள் கல்யாணத்துக்கான ட்ரெஸ்ஸை நீங்கள் வாங்கிட்டு வருவீங்க. அதாவது கல்யாணத்து ட்ரெஸ்ன்றது சும்மா போய் போத்தீஸ்லையோ சென்னை சில்க்ஸ்லையோ அடி போய் வாங்குற ஒரு இது கிடையாது. இது நீங்கள் நல்ல ப்ராப்பரான ஒரு கடையில் போய் தான் நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும், இல்லை ப்ராப்பராக ஆன்லைனில் வாங்க வேண்டியது இருக்கும். நான் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் வந்து ஆன்லைனில் எடுத்துக்கிட்டேன். என் தம்பி வந்து ஆன்லைன் அண்ட் கடைகளில் போய் எடுத்தான். ஏன்னா கோட்டு சூட்டு இதெல்லாம் எடுக்கணும். கோட்டு சூட்லாம் எடுக்கிறது வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்குறது செட் ஆகாது. ஸோ நீங்கள் கடையில் போய் தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் தைக்கிற மாதிரி இருக்கும். லேடிஸ்க்கு ஒரு மாதிரி தான் புடவை இது மாதிரி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ப்ளவுஸ்லாம் தைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓரம் அடிக்கணும், அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ரொம்ப பிளான் பண்ணி பண்ணணும் மக்களே. ரொம்ப வெளியில் அட்வான்ஸ் ஆகலை, ஏன்னா அப்புறம் சைஸ் செட் ஆகாது. ஏன்னா அது கல்யாணம் வேறு, ப்ராப்பராக ட்ரெஸ் செட் ஆகலை அப்படின்னா வந்து ப்ளவுஸ்லாம் ரொம்ப கஷ்டம். ப்ளவுஸு சட்டை இதெல்லாம் கஷ்டம். நீங்கள் ப்ராப்பராக தைக்கலை அப்படின்னா அது லூஸ் ஃபிட்டிங் ஆகி ஒரு மாதிரி லுக்ஸ் போயிடும். ஏன்னா அப்போலாம் ஃபோட்டோ செஷன்லாம் நடக்கும்ல. ஸோ அப்படின்றதுனால அந்த லுக்ஸ்லாம் பார்த்து கரெக்டாக நீங்கள் டெய்லரிங் பண்ண வேண்டியது இருக்கும் மக்களே. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக கொண்டு போகணும். அதுக்கப்புறத்துக்கான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கல்யாணத்துக்கு ஒரு 10 நாள் முன்னாடி பண்ணுறதுலாம் பண்ணவே கூடாது. அது ரொம்ப ஹெக்டிக் ப்ராசஸாக எங்களுக்கு போச்சு மக்களே. இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஜுவல்லரின்றது முக்கியமான ப்ராசஸ். இப்போ நல்லா அப்பர் மிடில் கிளாஸ் அது மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜுவல்லரின்றது அவங்க வீட்டில் ஆல்ரெடி வச்சுருப்பாங்க, சில பேங்க்கில் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பெருசாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எங்கள் சைடில் தானே நாங்கள் பெருசாக வந்து வச்சுக்கல, ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் சேவிங்ஸில் வச்சுருக்கோம். எல்லாமே கில்லரியில் வச்சுருக்கோன்றதுனால பிரச்சனை இல்லை. பட் நிறைய பேர் வீட்டில் என்ன தெரியுமா, அந்த டவுரியே கேட்பாங்க. இப்போ பொண்ணு வீட்டு சைட்லேருந்து பொண்ணு வீட்டுக்கு வந்துன்னா டவுரி கேட்பாங்க. பையன் வீட்டு சைட்லேருந்து இது மாதிரி இருந்தால் எனக்கு இவ்வளோ பவுன் போடு, எனக்கு வந்து ஒரு 20 பவுன் போடு, இல்லை 50 பவுன் போடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 50 சவரன் போடுன்னு கேட்பாங்க. அந்த 50 சவரன் அவங்ககிட்ட இருக்காது. அவங்க அப்போ தான் போய் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த ஜுவல்லரிலாம் போய் வாங்குறோம். அதனால் தான் முதலே வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும்.
அப்படிலாம் நிறைய வீட்டில் எடுத்து பண்ண மாட்டாங்க. அந்த இப்போ கல்யாணம் செட் ஆனதுக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த கல்யாணம் செட் ஆனதுக்கப்புறம் தான் போய் இந்த ஜுவல்லரிலாம் வந்து எடுப்பாங்க. ஸோ அதுக்கு போய் வந்து ஜுவல்லரி போய் எதுனா எடுக்கணும். அந்த வேலைலாம் இருக்குது. அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸஸ். ஸோ இதெல்லாம் எடுக்கணும் மக்களே. இதுவே வந்து ரொம்ப ஹெக்டிக்காக போகும். எங்களுக்கு அதுதான் ரொம்ப ஹெக்டிக்காக இருந்துச்சு. இதில் வேறு ஆன்லைன் ஷாப்பிங். எனக்கு வந்து கடையில் செட்டே ஆகலை. நான் ஃபுல்லும் ஆன்லைன் தான் எடுத்திருந்தேன். ஒரு செட்டை வாங்கினா செட் ஆகாது. இன்னொரு செட்டை வாங்கினா செட் ஆகும். 3வது செட்டை வாங்கினா திருப்பி செட் ஆகாது. ஒரு ஒரு சட்டையும் ரிட்டர்ன் வாங்கி ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு, அப்புறம் வந்து அது ப்ராப்பராக இல்லாமல், அப்புறம் வந்து டெய்லரிங் கடையில் கொடுத்து அதை வந்து ஆல்ட்ரு பண்ணி, அப்புறம் அயர்ன் பண்ணி, துவைச்சி அயர்ன் பண்ணி, ஐயய்யோ! ரொம்ப ஸ்ட்ரெஸ் மக்களே அது. பட் இதெல்லாம் 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 தான் நீங்கள் இந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் மக்களே, கல்யாணம் பொறுத்த வரைக்கும். அது இல்லாமல் மற்றது ஆக்சஸரீஸ் வேறு. ஷூ வாங்கணும், சாக்ஸ் வாங்கணும், அப்புறம் வந்து நம்ம போட்டுக்கிற மற்ற ஏதாவது வாட்சஸ் வாங்கணும், செல்ஃபோன் போயிடும், செல்ஃபோன் வாங்க வேண்டியது இருக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் சைட் பை சைட் நீங்கள் வாங்கி வச்சுக்க வேண்டியது. இது இல்லாமல் நாட் ஜஸ்ட் ஃபார் அஸ், பொண்ணு வீடு சைடும். இப்போ எங்கள் சைடில் நாங்கள் பையன்னு வச்சுக்கோங்களேன். பொண்ணு வீடு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சில சில ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கணும். இது இல்லாமல் பாரம்பரியம் பண்ணக்கூடிய விஷயம் இருக்குது. எப்படின்னா இப்போ எங்கள் வீட்லாம் சைடில் எப்படின்னா, இப்போ மற்ற வீட்டில் எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டு சைடு எப்படின்னா, எல்லா சித்திங்களுக்கும் சித்தி, அப்புறம் வந்து பெரியம்மா, சித்தி, அப்புறம் வந்து ஆண்டி, லைக் மாமாவோட ஒய்ஃப், அவங்க மாமி, அப்புறம் வந்து இது மாதிரி குழந்தையார், இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து சாரீ வாங்கி கொடுக்குறது வழக்கம் எங்கள் வீட்டு சைட்லேருந்து. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா போய் அந்த சாரீஸ் எடுத்துருந்தோம். ஒருத்தருக்கு எடுத்தோன்னா ஐ திங்க் ஒரு சாரியுமே 6000 7,000 ரேஞ்சில் பார்த்திங்கன்னா போய் எல்லாருக்கும் பட்டு புடவை எடுத்து கொடுத்துருந்தோம். ஸோ அந்த பட்டு புடவை வாங்கி அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி நீங்கள் பத்திரிகை வைக்க போகும்போது அந்த அந்த புடவை வச்சு நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்படி ஒரு சிலவங்களுக்கு வேட்டி சட்டையும் நாங்கள் கொடுத்துருந்தோம். அது வேட்டி சட்டை மோஸ்ட்லி கொடுக்கல. எல்லாருக்கும் வந்து அப்படி காசாக கொடுத்துட்டோம். பட் வேட்டி சட்டையும் வாங்கி கொடுக்குறது ஒரு முறை மக்களே. ஸோ அதை நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும் மக்களே. வேட்டி சட்டை நீங்கள் வாங்கி கொடுக்குறது, அப்புறம் புடவை வாங்கி கொடுக்குறது, இது வந்து அடுத்த ஒரு ஸ்டெப்பு. ஸோ டோட்டலாக எவ்வளோ முடிஞ்சது? ஃபஸ்ட்டு வந்து டேட் பார்க்கணும், அடுத்து சத்திரம் பார்க்கணும், பத்திரிக்கை அடிக்கணும், பத்திரிக்கை வந்து படைக்கணும், அப்புறம் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும், ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும். ஸோ எஸ், இதெல்லாம் தான் நடக்கக்கூடிய ப்ராசஸ் மக்களே பிஃபோர் தி கல்யாணம். இது வந்து லைன் பை லைன் லைனாக போகணும். ஸோ இந்த 6 ப்ராசஸ் ஃபஸ்ட் நீங்கள் பண்ணி முடிச்சிடணும். ஃபைனலாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் இருக்குது, 7th ப்ராசஸ் பிஃபோர் தி கல்யாணம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பெருசாக ப்ராசஸ் இருக்காது. இந்த லாஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், தாலி வாங்குறது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். இது வந்து எப்போ பண்ணணும்னா, நீங்கள் கல்யாணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்களுக்கு வந்து February 2 நடந்துச்சுன்னா அதுக்கு முன் சண்டே. இப்போ இது வந்து February 2 வந்து சண்டே. அதுக்கு முன் சண்டே தான் போய் நாங்கள் தாலியை வாங்கணும். எப்பவுமே வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்குற மாதிரி பிளான் பண்ணுங்கள். ரொம்ப வெளியின் அட்வான்ஸாக வாங்கி வைக்காதீங்க. ஏன்னா தாலின்றது ரொம்ப வந்து ஒரு புனிதமான ஒரு பொருள். ஸோ அப்படின்றத புனிதமான பொருளை நீங்கள் வந்து வாங்கி வீட்டில் வைக்கும்போது வீட்டை வந்து அசுத்தம் பண்ணக்கூடாது. நீங்களும் அசுத்தம் ஆகக்கூடாது. அசுத்தம் இன் த சென்ஸ் கவச்சி சாப்பிட்றது, நான்வெஜ் சாப்பிட்றது. ஸோ நான்வெஜ்லாம் சாப்பிட்டு இல்லை வேறு ஏதாவது அசுத்தம் பண்ணுறதுலாம் இருக்கக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் அந்த தாலியை கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வீட்டில் அசுத்தம் பண்ணுறது இருக்கக்கூடாது. ஒன்லி புனிதமான விஷயங்கள் மட்டும் தான் நடக்கணும். அதாவது பூஜைகள் எல்லாம் தான் நடக்கணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ரொம்ப வெளியில் அட்வான்ஸாக வாங்கி வச்சுட்டு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு கவச்சி சாப்பிட முடியாது. நிறைய பேர் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாணத்துக்கு ஒரு மாதம் இல்லாத பத்திரிக்கை நீங்கள் அடிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா கவச்சி சாப்பிட மாட்டாங்க. எங்கள் வீட்டில் அதான் பெருசாக ப்ராப்பராக ஒன்றும் நடக்கலைல்ல அப்படின்றதுனால வந்து நாங்கள் கவச்சி சாப்பிட்டு தான் இருந்தோம். பட் ஆனால் இந்த அதாவது அந்த தாலி வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் கவச்சி சாப்பிடல, முட்டை கூட தொடலை. ஸோ அதெல்லாம் வெளியே வெஜிடேரியன் மட்டும் தான் சாப்பிட்டோம். ஸோ அது போய் நீங்கள் வாங்கணும் மக்களே. அதுக்கு ஒரு சின்ன ப்ரொசீஜர் இருக்குது. ப்ரொசீஜர்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் தாலின்றது யார் வேணால் கூட இப்போ வாங்கிக்கலாம். பட் ஆனால் வந்து ஒரு நல்லெண்ணமாக வாங்கணும்னா நல்ல உள்ளங்கள் உள்ள சில ஒரு 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 5 பேராக போங்க. 5 பேர் இன் த சென்ஸ் 5 லேடீஸாக போய் வாங்கணும். 5 லேடீஸ்ன்றது 5 ஃபேமிலியை வாங்கலாம். அந்த ஃபேமிலியை போனாலுமே 5 சுமங்கலிகள், ஓகேங்களா, நல்ல எண்ணம் உள்ள சுமங்கலிகளாக போய் நீங்கள் அந்த தாலியை வாங்க வேண்டியது இருக்கும். அந்த 5 பேரில் சப்போஸ் அம்மா இருக்காங்கன்னா, அம்மா வந்து சுமங்கலியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அம்மா வந்து அவங்க வந்து தாயின்றது கடவுளுக்கு சமானம். ஸோ அவங்க வந்து சுமங்கலியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த தாயை தாண்டி மற்றவங்க வராங்கள்ல, மற்ற 4 பேர், அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து சுமங்கலியாக இருக்கணும். ஸோ சுமங்கலியாக இருக்கிறவங்க போய் ஃபஸ்ட்டு தாலியை நீங்கள் வாங்கிக்கணும் மக்களே. ஒரு நல்ல ஒரு ஜுவல்லரி ஷாப்பாக போய் நீங்கள் வாங்கிக்கோங்க. அது வந்து ஒரு கேஸ்ட்டுக்கும் இல்லை அந்த ஒரு இதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தாலி இருக்குது. அவங்ககிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க. எங்களுக்கு அந்த கேஸ்ட்டை தாண்டி அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு பாரம்பரியம்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ ரொம்ப நாளாக பண்ணிக்கக்கூடிய பாரம்பரியம். அவங்க சைட்லேருந்து அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தாலிஸ் இருக்குது. அவங்ககிட்ட சொன்னாலே அவங்க தாலியோட லிஸ்ட்டு காட்டுவாங்க. அந்த லிஸ்ட்டை பார்த்து தேர்ந்தெடுத்து இந்த தாலி வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்க தாலி எடுத்து கொடுப்பாங்க. அதை பார்த்து உங்களுக்கு என்ன மாதிரி கிராம்ஸ், எவ்வளோ கிராம்ஸில் தாலி வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த தாலி கொடுப்பாங்க. அதை நீங்கள் பே பண்ணிவிட்டு
5 பேரும் சேர்த்து கையில் வாங்கிக்கிட்டு அவ்வளோதான். அதோட கிளம்பி மதியானம் சாப்பாடு வந்து நம்ம தான் வாங்கி கொடுக்குறோம். ஸோ அதை வாங்கி கொடுத்துட்டு அவ்வளோதான் டிஸ்போஸ். ஸோ அதோட டிஸ்போஸ் ஆகிட்டோம். நாங்கள் வந்து அதுக்கப்புறம் போய் விஷயம் ஷாப்பிங்லாம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். பண்ணிவிட்டு அதுக்கு தான் வீட்டுக்கு போனோம். ஸோ எஸ் இதாங்க இஸ் தாலிமாங்க. ஸோ ஒன்ஸ் தட் இஸ் டன், எஸ் வி ஆர் ரெடி ஃபார் தி மேரேஜோட ஈவெண்ட். ஓகே. ஸோ ஐ திங்க் இதோட நான் இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். பார்ட் 2 அப்படி என் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப பெரிய வீடியோ போயிட்டுருக்கு. ஏன்னா ரொம்ப டீட்டெயிலாக சொல்லணும்ல அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ பார்ட் 3ல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதை பற்றி பேச போகிறேன்னா, எஸ் நாங்கள் கல்யாணத்தை எப்படி நடத்தணும், ஸோ கல்யாணன்ற ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்றத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் கல்யாணம் வந்து எப்படி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம், எப்படிலாம் மாறுதல் நடந்தது, என்னென்னலாம் மாற்றங்கள் உருவாச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மக்களே. பட் ஆனால் இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கிற இந்த ப்ராசஸ் தான் ரொம்ப ஹெக்டிக் ப்ராசஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 மாதமாக நடக்கும். நிறைய வீட்டிலலாம் 4-5 மாதமாக நடக்கும். சில மாதங்கள் சில வீடுங்கள்லாம் 2 மாதம். எங்களுக்கெல்லாம் 2 மாதமாக இந்த ஹோல் ப்ராசஸே போச்சு. டெய்லி வெளியே போகிற மாதிரி இருக்கும், டெய்லி போய் பத்திரிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் டெய்லி ஒன்று பத்திரிக்கை கொடுக்க போகிற மாதிரி இருக்கும், இல்லை ட்ரெஸ் வாங்க ஏதாவது ஷாப்பிங் போகிற மாதிரி இருக்கும், இல்லை ஏதாவது நடக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து கடைசியில் கொண்டு வந்து நம்மளுக்கு அந்த கல்யாண நாட்டில் கொண்டு வந்து விடும் மக்களே. ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கல்யாணம் எப்படி நிறைவேறுது, நாங்கள் என்னென்ன பிளான் பண்ணியிருந்தோம், ஹோட்டலில் எப்படி புக் பண்ணோம் அப்படின்றது எல்லாமே சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். டேக் கேர், ஸ்டே சேஃப். அண்ட் ஏதாவது கொஷின்ஸ் தான் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏதாவது குவாரிஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். திரும்பியும் சொல்லிடுறேன், இது வந்து நாங்கள் நடத்தின கல்யாணம் ஆஸ் பர் ப்ரொசீஜராக ஆக்சுவலாக இருக்காது. பட் இருந்தாலுமே சொல்கிறேன். நிறைய பேர் அந்த கமெண்ட் பண்ணாதீங்க, என்னடா நீ கல்யாணம் நடத்தினேன், இதெல்லாம் ஒரு கல்யாணம் அப்படின்னு கேட்பீங்க. சரி, அவங்களுக்கு அவங்க சாய்ஸ் இருக்குங்க கைஸ், அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து எவ்வளோ சிம்பிளிஃபைடாக போகணுமோ அவ்வளோ நான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து என் அம்மாலாம் பயந்துட்டு இருந்தாங்க, ஐயோ கல்யாணத்தை எப்படிடா எடுத்து நடத்த போகிறோன்ற நிறைய பேர்கிட்ட அந்த பயம் இருக்கும். என் அம்மாவுக்கும் இருந்தது. பட் எனக்கு அந்த பெரிய ஸ்ட்ரெஸ் தெரியல கைஸ். நாங்கள் அப்படியே சிம்பிளாக எடுத்துகிட்டு போயிட்டோம். அந்த ஹெக்டிக் ப்ராசஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இட் வாஸ் நாட் தட் ஹெக்டிக். அப்படியே தலைவலி வந்து இப்படி மைக்கெல்லாம் வந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஃப்ரீயாகவே ஜாலியாகவே போயிடுச்சு ஆக்சுவலாக. சரிங்களா? ஸோ அப்படி தான் நாங்கள் கொண்டு போனோம். ஸோ அதனால் இந்த சிம்பிளிஃபைட் ப்ராசஸை நான் உங்களுக்கு எப்படின்றது தான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த வீடியோவில். கொஷின்ஸ் தான் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பை கைஸ்.